அதுக்கப்புறமாக அவர் தனியாக அழைப்பு பெற்று அவர் வந்து திருமணம் செய்து ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் இடைக்கிடைக்க நாங்கள் பார்ப்போம். ஆனாலும் ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்த்து அன்பை பகிர்ந்து கொண்டு நாங்கள் போனதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஒரு சின்ன வசன தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வாலிபர் வேற யாராச்சும் வாசிக்கலாம். வாலிபர் தம்பிமார் இல்ல வாலிபர் தங்கச்சிமார் யாராச்சும் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க வாசிங்க. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல இங்க பவுல் இப்படி எழுதுகிறார், பலமுள்ளவர்களாகிய நாம் அப்படின்னு எழுதுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்ட எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பலமுள்ளவர்களா இருக்கிறோம். தேவன் நமக்கு பலவீனமுள்ள ஆவியை தராமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிதும் புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல இவர் இங்க சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அந்த ரோமருக்கு எழுதுகிறார், நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பலமுள்ளவர்களாய் நிறைத்தது காரணம் என்னவென்று சொன்னால், பலவீனமாய் இருக்கக்கூடிய பாத்திரத்தை அல்லது பலவீனமாய் இருக்கக்கூடிய மனிதர்களை, பலவீனமாய் இருக்கக்கூடிய அல்லது சோர்ந்து போய் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்மில் இருக்கிற அபிஷேகத்தை, நம்மில் இருக்கிற வல்லமையை, நமக்குள் இருக்கிற வரத்தை பகிர்ந்து தரும்படியாக தான் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நமக்கு பலமானவர்களாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்மளை பலமாய் மாற்றினது காரணம் என்ன? ஸ்தோத்திரம். எதுக்காக மாற்றி இருக்கிறார்? நமக்குள்ளே நாமளே ஆவியில நிறந்து, நாமளே அந்நிய பாஷையில பேசி, நாமளே மகிழ்ந்து களி கூர்ந்து நாம வளர்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களோ அந்த பலவீனங்களில் இருந்து குணப்படும்படியாக, அந்த பலவீனங்களில் இருந்து மீண்டு வரும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை பலவான்களாக மாற்றி வைத்திருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பலமுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப தேவன் வந்து பலமுள்ள தேவனா இருந்ததுனாலதான் அவர் என்ன செய்கிறார்? பலவீனம் உள்ள 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஸ்தோத்திரம். அவங்க வந்து பலவீனங்களா இருந்தாங்க, மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க, வரி வசூல் இருப்பவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன இல்ல? தேவனுடைய உன்னத பலன் இல்ல. அப்ப உன்னத பலன் தடுத்தவர் யாரு அந்த காலத்துல? யோவான் ஸ்நானகன் தான். யோவான் ஸ்நானகன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசனாக தேவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணினவர். அவருக்கு பின்னாடி யாரும் இல்ல. பலமுள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக ஸ்திரீயிலிருந்து பிறந்தவன் ஒருவனும் இல்லை, யோவான் ஸ்நானகன் தவிர. அப்போ தன்னுடைய பலத்தை பகிர்ந்து கொடுக்க முடியாது. பாருங்க, பலன் உள்ளவளாய் இருந்தனா அவர் அவருடைய பலத்தை பலவீனனாய் இருக்கக்கூடிய அந்த 12 சீஷர்களுக்கு பகிர்ந்து தரும்படியாக தேவனே செய்தார். அந்த 12 சீஷர்களை அழைத்தார், அவருடைய பலன் அவருக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டினோம், உம்முடைய நாமத்தினாலே வியாதியில சொஸ்தமாக்கினோம். அப்போ அந்த பலவீனமான பாண்டத்துக்குள்ளே, அந்த பலவீனமான மனிதருக்குள்ளே தேவனுடைய பலன் எப்படிப்பட்டதாச்சு? பரிபூர்ணமாய் விளங்கினது. உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. இப்போ இந்த ரோமருக்கு என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்.
பலமுள்ளவர்களாகிய நாம என்ன செய்யணும்? பலவீனமா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும்? அந்த பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற கிருபையின் வரம், நமக்குள்ள இருக்கிற ஆவியின் கனிகள் என்ன செய்யணும்? பலவீனரா இருக்கக்கூடியவர்களுக்கு, சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு, வியாகுலப்பட்டு இருக்கிறவர்களுக்கு, துன்பத்துல இருக்கிறவர்களுக்கு அவங்க என்ன செய்யணும்? அது போய் சேரணும். ஆமென். அவரோட பலவீனங்களை நம்ம பலவீனம் தாங்கணும். ஆமென். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? பலத்தின் மீது பலன் அடைந்தவர்களாக அவங்க என்ன செய்வாங்க? இன்னும் 10 பலவீனருக்கு என்ன செய்வாங்க? அந்த அபிஷேகத்தை கடந்து போக பண்ணுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஃபர்ஸ்ட் ஆலோசனை என்ன சொல்றாரு?